வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு இன்னொரு டாபிக் எடுத்து பேசலாம்னு நினச்சேன். சம்டைம்ஸ் சும்மா இருப்பதே மேல் அப்படிம்பாங்க. ஆக்ஷனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா வாழ்க்கையில் சும்மா இருக்கிறதே மேல். சம்டைம்ஸ் ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் வருஷங்கள் பொறுத்த ஒரு கேப் இயர்னு எடுத்துப்பாங்க. டிகிரியை முடிச்சிருப்பாங்க, அடுத்த டிகிரி படிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட டைம் எடுப்பாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா படிப்பாங்க, சைட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஒரு ரோட் ட்ரிப் போவாங்க. பழைய காலத்தில் இங்கிலாண்டில் இந்த பணக்காரங்கள்லாம் கான்டினென்டல் டூர் அப்படின்னு ஒன்று போவாங்க. அதாவது யாரோடையாவது பசங்களை ஒரு வருஷத்துக்கு யூரோப் ஃபுல்லாக சுற்றி பார்க்க அனுப்புவாங்க. உலகத்தை பார்த்து ஏதாவது கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையில் சம்டைம்ஸ் அறகுறையாக ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக பண்ணாமல் இருப்பதே இது எப்போ பண்ண முடியும்னா, உங்களுக்கு சர்வைவலுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வழி இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். சர்வைவலுக்கு வேறு ஏதாவது வழி இல்லைன்னா இதை பண்ணவே முடியாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது நான் எப்படி பிரேக் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரேக் எடுக்க முடியாது தான். அப்போ நீங்கள் ஏதாவது பண்ணி உங்களது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பான்சிபிளோ அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டிக்கு காசை சேர்த்து வச்சுட்டு தான் நீங்கள் பிரேக் எடுக்க முடியும். ஆனந்த் சார் சொன்னார், அதனால் நான் பிரேக் எடுத்தேன்னு எடுக்க முடியாது. அந்த பிரேக் எடுத்துட்டு வீட்டில் சும்மா இருப்பதும் மேல். சார் சொல்லிட்டாரு, ஆனால் நான் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லி வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னீங்கன்னா அது பிரேக் கிடையாது. இது தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறது, நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிமா. இப்போ அவனுக்கு என்ன புரியலன்னா, சினிமாங்கிறதே மாறிடுச்சு. இனிமேல் நீங்கள் சினிமா போட்டு தியேட்டரில் ஓட்டி, தியேட்டரில் படம் ஓடி, நீங்கள் படம் சம்பாதிச்சு, நீங்கள் டேரக்டர் சான்ஸ் ஏதாவது ப்ரொடியூசர் கொடுப்பான்னு நினச்சி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கீங்க. அது நடக்காது. 2004 லாங் டெய்ல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வந்தது. அது இது நடக்குங்கிறத அப்போவே சொல்லிட்டு, அதெல்லாம் யூடியூப் எல்லாத்துக்கு முன்னாடி காலம் பிளாக் வந்த உடனே அதில் பிளாகும் புஸ்தகங்கள் மியூசிக்கை பற்றி எழுதியிருப்பான் பேசிக்காக. யூடியூபு ஓடிடி வந்தப்புறம் கம்ப்ளீட்டாக அது சினிமாவுக்கும் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி சினிமாலெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திருட்டு சிடினாலையும் திருட்டு விசி அதனால டேப்புனால தான் ப்ராப்ளம்னு போலீஸ்காரனை வச்சு ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. இந்த சினிமா ஸ்டார்லாம் ட்ராமா போட்டுருந்தோம். இப்போ என்ன ஆச்சு, டிவி போய் ஓடிடி வந்துடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் தான் அதை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தான். நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வந்ததுலேருந்து லைவாக படத்தை எப்போ நீங்கள் போகணுமோ அப்போ பார்த்துக்கலான்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு. சோனி வந்துடுச்சு, சன்னு வந்துடுச்சு, அமேசான் ப்ரைம் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் பெரிய பிக் பட்ஜெட் படத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் ஷூட் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறேன், நான் கதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களே ஏமாற்றிக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபோனை வச்சு படத்தை ஷூட் பண்ணி யூடியூப்பில் போடுறதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் கான்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சினிமா இதில் நான் ஐஃபோன்லேயே ஷூட் பண்ணி ஒரு படத்தை அதுக்கு அவார்டும் கிடச்சிது. அதனால் நான் சும்மா சினிமா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறத நிறுத்துறது பெட்டர். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா பெட்டர். நான் எழுதுறதே ஒரு 100 பேர் வச்சு கதை எழுதுவேங்கிறது வேஸ்ட். உங்களுக்கு அப்படி பயங்கரமாக டேலண்ட் இருந்ததுன்னா நீங்களே ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டு ஒரு வீட்லேயே படத்தை எடுத்து ஷூட் பண்ணி போட்டு யூடியூப்பில் ஓஹோன்னு ஓடிடுச்சுன்னா பல ப்ரொடியூசர் உங்கள் வீட்டு வாசலில் இருந்துன்னு இருப்பான். தமிழ் சினிமாவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, பல சினிமாவுக்கு பெருசானது பின்னாடி யூடியூப்பில் 10 நிமிஷம் படமாக வந்தது. அதை பார்த்த ப்ரொடியூசர் அதை பெருசாக ஸ்டோரியாக டெவலப் பண்ணி எடுக்க சொல்லி படம் ஒழுங்காக ஓடினதும் அர்த்தம் உண்டு. அதனால் இந்த சும்மா இருப்பதுங்கிறது உங்களே ஏமாற்றிக்கிறது. சம்டைம்ஸ் உங்களுக்கு மோனுங்கிறது நடக்காத போது நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறது கூட சும்மா இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சும்மா இருக்கிறதுங்கிறது வீட்டில் போய் உட்காந்து தூங்குறது கிடையாது. நீங்கள் மெயின் வேலையை விட்டுட்டு உங்கள் கேரியரை ஒரு சைடில் அப்படி எடுத்து வச்சுட்டு சைடில் ஏதாவது வேலையை பண்ணுறது, ஸ்கில் டெவலப் பண்ணுறது, ஸ்கில் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுங்கிறது தான் நான் சொன்னது. அதனால் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது சம்டைம்ஸ் பண்ணாமல் இருக்கிறதே மேல். ஸோ உங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை எனர்ஜி இல்லை நீங்கள் பேர்ன் அவுட் ஆகிட்டீங்க, அது மாதிரி சமயத்தில் எடுக்க வேண்டியது தான் இந்த பிரேக். அப்போ இது மாதிரி நான் ஒரு பிரேக் எடுக்கும்போது எனக்கும் இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. வெல்த் கிரியேஷன்லேயும் சம்டைம்ஸ் மார்க்கெட் ஒரேடியாக ஓவராக போயிடுற சமயத்தில்
நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில போய் ஒரு பிரேக் எடுக்கிறது நல்லது. நம்மளுக்கு ஐடியா இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது மாதிரி சமயத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றும் என்டர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். எனக்கு பல வருஷங்கள் அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கிறது மேல். நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி திரும்பி சொல்கிறதுல எனக்கு வருத்தமே கிடையாது. சார்லி மங்கர் சொன்ன மாதிரி தான், ஒரு 5-6 ஐடியாவில் தான் பெருசாக பணம் சம்பாதிக்க முடியும். வாழ்க்கைங்கிறது அவருக்கு 99 வருஷம் இருந்தது. அதில் 5 இல்லாட்ட 6 பெரிய ஐடியாவில் தான் சம்பாதிச்சேன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக இந்த 7 ஐடியா கிடைக்கிறது முக்கியம் மட்டும் கிடையாது. இப்போ மணி இஸ் மேட் பை வெயிட்டிங் அப்படிம்பார். நீங்கள் சும்மா இருப்பதில் தான் காசு சம்பாதிக்க முடியும். சும்மா இருக்கிறதுங்கிறச்ச ஒன்றா சார்லி மங்கர் சும்மா இருக்கல. ஐடியா பாட்டுக்கு வரும், ஃபைல் வச்சுருப்பான். அந்த ஃபைலை பார்த்துட்டு அது நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு அந்த ஃபைலை தூக்கி சைடில் வச்சுருவாங்க. பல பெரிய கம்பெனிகளை அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதை அவங்க மிஸ் பண்ணினதை அவங்களே ஒத்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கைகோவில் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கூகுள் ஸ்டாக்கை வாங்கணும்னு அவங்களுக்கு தோணலை. சம்டைம்ஸ் அது மாதிரியும் தப்பாயிடும். தப்பாக ரியலைஸ் பண்ணோன்னா ஸ்டாக் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தால் அது பின்னாடி ஓடி புண்ணியம் கிடையாது. அடுத்த பெரிய ஸ்டாக்குக்காக வெயிட் பண்ணணும். எல்லா பெரிய ஃபேடும் எல்லா பெரிய ஸ்டாக்லேயும் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு கான்செப்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மார்க்கெட்டு இர்ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணி அதை எங்கேயோ கொண்டு போய் விடும். அப்போது அந்த மார்க்கெட்டில் வெளியில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. இது கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள். கிரிப்டோ கரன்சிங்கிறது கரன்சிக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கணும், ரெண்டாவது அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 2 பீப்புளாக இருக்கணும். அது நான் இப்போ கேமராமேனுக்கு ரூபாவை சம்பளம் கொடுத்தா வாங்கிப்பான், டாலராக சம்பளம் கொடுத்தா வாங்கிப்பான். ஊர் பேர் தெரியாத கிரிப்டோ கரன்சியை கொடுத்தா சிறப்பால் அடிப்பான். ஸோ அது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்க முடியாது. இன்னொன்று, வேல்யூ அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தால் தான் வச்சுருப்போம். வேல்யூ கீழே இறங்குறதுன்னு தெரிஞ்சால் எப்படி அடுத்த தலையில் கட்டுறதுன்னு குயிக்காக தள்ளிடும். வேல்யூ ஒரேடியாக ஏறுதுன்னா அதை நம்மளே பதுக்குவோமே தவிர விற்க மாட்டோம். ஸோ இது ஒரு கலெக்டபிள் ஐட்டமாக போயிடுச்சு கிரிப்டோ கரன்சிங்கிறது. இது பண பரிவர்த்தனை பண்ணுற ஒரு டூலாக இல்லை. ஏன்னா பிட்காயினில் ஒரே ஷார்ட்டேஜ். எனக்கு உனக்குன்னு ஒருத்தர் மாற்றி அடித்து அதை வாங்கிக்கிறீங்களே தவிர அதை காசாக எங்கேயும் சம்பளம் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னென்னா, சைனாவில் பிட்காயினை வாங்கி அமெரிக்காவுக்கு ஓடி போய் அந்த பிட்காயினை கேஷாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸு, பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டெரரிசம், இதுக்கெல்லாம் பிட்காயின் யூஸே இருக்குது. இன்னொரு பெரிய காரணம் பிட்காயின் அவங்க சொல்கிறதுனா அதை யாருமே ட்ராக் பண்ண முடியாது. அமெரிக்காவில் ஒரு ஆயில் பைப்லைனை சாஃப்ட்வேர் மூலமாக கேப்சர் பண்ணவங்க ரேன்சமில் பிட்காயினாக கேட்டு வாங்கினாங்க. FBI 6 நாளில் யார் என்ன எங்கே வச்சுருக்காங்கிறத பிடிங்கி திரும்பி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் உங்கள் டிரான்சாக்ஷனை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு. சம்டைம்ஸ் மார்க்கெட்ஸ் கேன் பி இர்ரேஷ்னல் லாங்கர் தென் we can remain solvent. நீ கீட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு இர்ரேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம பங்குபடாமல் இருக்கணுமே தவிர அதில் போய் இறங்கக்கூடாது. போன வருஷம் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட் சூப்பர்னு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கதி என்ன? யூனிலீவர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் கதி என்ன? ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் இது மாதிரி ஸ்டாக்லேருந்து வெளியில் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, மார்க்கெட்டுக்கும் நல்லது. டிஃபென்சிவாக பணத்தை மாடில் போட்டு மாதம் வர இன்ட்ரெஸ்ட்டில் பட்டாஸ்டில் 1-2 வாங்கிட்டு இருக்கலாமே தவிர ஃபுல்லாக மார்க்கெட்டில் இறங்கினா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஹாஃப் ஹார்ட்டடாக ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக பொறுமையாக வெயிட் பண்ணுறதே பெட்டர். இதுதான் நான் சொல்ல வருது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்க பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.